ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 21 வசனம். ஐசையா சாப்டர் 30 verse 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்திற்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், கர்த்தர் அவர்களை நடத்துகிற தேவன். அவர் நம்முடைய போதகர் மாத்திரமல்ல. He is not only our teacher, but he is our guide. அவர் நம்முடைய நடத்துகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே தேவ ஜனம் எவ்வழியாக போவது என்று சொல்லி குழம்பி நிற்கும் பொழுது, வழி எது என்று தெரியாமல் திசைகெட்டு தேங்கி நிற்கும் பொழுது, அவர்களை சரியான வழியிலே நடத்துவதற்கு ஒரு மந்தையை நடத்துவது போல் தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்துகிறார். அதனால்தான் சொல்கிறாரு, வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய ஜனத்திற்கும், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் ஆண்டவர் இதே வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஒருவேளை சில கிராஸ் ரோட்ஸில், ஜங்ஷன்ஸில் வந்து நின்றுட்டுருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில கிராஸ் ரோட்ஸில் வந்து நிற்பீங்க. என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது, வலதுபுறம் போவதா இடதுபுறம் போவதா அல்லது நேரே செல்லுவதா என்று குழம்பின நிலையிலே நீங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு பின்னதாக இருந்து ஒரு சத்தம் உண்டாகும் என்று சொன்னால், அந்த சத்தம் வேறு ஒன்றுமல்ல, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை சரியான திசையிலே, நாம் போக வேண்டிய வழியிலே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நம்மை அந்த சரியான வழியிலே நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalm 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இங்கே ஆண்டவர் பாருங்க என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு போதிப்பேன். ஐ வில் டீச் யூ. டீச்சிங் மாத்திரமில்லை, ஐ வில் ஆல்சோ கைட் யூ. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஐ வில் கவுன்சில் யூ. அவர் பாருங்கள், ஆண்டவர் நம்மை போதிக்கிறார், நம்மை நடத்துகிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட கலங்கி டெசிஷன் எடுக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்கள் மேல் அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டும்படியாக அவர் உங்களுக்காக ஆவலாய் காத்திருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அநேக நேரங்களிலே யார் நம்மை நடத்துவா, யார் நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள், இந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நான் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி நிற்கலாம். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கிறேன். 1 John chapter 2 verse 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போது அவராலே பெற்ற அபிஷேகம், நமக்குள்ள ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா, நம்மை போதித்து நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். அவர் உங்களுக்கு போதிப்பார்.
நீங்கள் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லைன்னா நம்ம அப்போ சர்ச்சுக்கே போக வேண்டாம், நம்ம போய் ஒரு உபதேசம் கேட்க வேண்டாம் அப்படின்றது கிடையாது. அந்த போதனை குறித்து இது சொல்லலை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை யாரிடத்தில் போய் கேட்பதுன்னு தெரியாமல் தவிப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், சத்தியத்தை போதிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் சில தீர்மானங்களையும் எடுப்பதற்கு வலதுபுறம் போக வேண்டுமா, இடதுபுறம் போக வேண்டுமா, அல்லது நேரே செல்ல வேண்டுமா என்று சரியாய் நம்மை போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட உங்களை ஆண்டவர் இன்றைக்கு சரியான ஒரு வழியிலே போதித்து நடத்துவாராக. இன்றைக்கு ஜெபியுங்கள், கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நடத்தி நல்வழியிலே நடத்தி இதுவே வழி என்று சொல்லி உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எங்களை போதித்து எங்களை நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி குழம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான காரியத்தை தீர்மானம் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அவர்களை போதித்து நடத்துவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.